நித்தியனாகிய இறைவனை நாம் அடைந்து கொண்டோம் என்பதற்கு அடையாளம் எது என்பதை 12 வருடங்களுக்கு முன் ஜீவப்பிரயாணமான அனந்தரின் நிகழ்வுகளுடன் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். நாம் நித்தியனாகிய இறைவனை கண்டு கொண்டோம். அதற்கு அடையாளம் என்ன அப்படின்னாக்கா, மண் தீண்டல் ஹராம் என்று வேதம் சொல்லுது. மண் அவர்களை தொடாது. உள்ள போட்டாலும் இரும்ப போட்ட திண்டு விடுது. கொஞ்ச நாள்ல பார்த்தாக்கா துருப்பிடிச்சி மண்ணோட மண்ணா சேர்ந்து போகுது. அப்படி இருக்க மனித உடல் என்ன எதுல செய்தது? வெறும் தசை பிண்டம் தானே. இதை கொண்டு போய் மண்ணில் போட்டா, நாங்க ஒரு தடவை ஒருத்தரை கொண்டு போய் அடக்கம் பண்ண போயிருந்தோம். அடக்கத்தளத்தில் அந்த இடம் போட்டிருப்போம். இடையில ஒரு 3 அடி, அப்புறம் 1.5 அடி அந்த குழி படுக்கை எடுக்கிறதுக்காக. இப்படி போட்டதில் எப்படியோ கொஞ்சம் அந்த ட்ராக் கொஞ்சம் சரிஞ்சு போய் அங்கே போய் ஒருத்தர் அடக்கமாயிருக்க இடத்துல போய் முட்டிருச்சு. தெரியாதபடி இவங்க படுக்கை எடுக்கிறாங்க. எடுத்தா அதில் ஒரு கல் இப்படி நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. இது என்னடா கல் நீட்டி, டப்புன்னு தட்டினா அந்த செவர் மாதிரி, அந்த ஊட செவர் மாதிரி தானே இருக்கும். அங்கே அடுத்து தான் படுக்கை எடுத்திருக்கேன். அது செவர் டப்புன்னு விழுந்துச்சு. பார்த்தா உள்ள ஒருத்தர் படுத்திருக்க. அன்றைக்கு அடக்கம் பண்ணமே அப்படியே அதே பாங்கு. யார் இது? இந்த வரிசையெல்லாம் பார்த்து வந்தா ஒரு 12 வருஷம் இருக்கும் அவரை அடக்கம் பண்ண. மேலே போர்த்தின துணி அப்படியே இருக்கு. அவர் அப்படியே கையை இப்படி வச்ச மட்டில் எப்படி நம்ம அடக்கம் பண்ணுற இடத்துல கொண்டு வைக்கிறோமோ அதே போல அப்படியே இருக்க. இதை பார்த்தாக்கா அம்மாடி அடிடே. இதை தெய்வத்திட்ட அவசரமாக மண்ணை போட்டு மூடிப்புட்டு ஓட்டமா ஓடியாந்து, தெய்வமே நாங்கள் இப்படி செய்துட்டோம், இப்படி பார்த்தோம். அடக அவனுக்கு ஏதோ தாகம் இருந்திருக்குடா, அவன் தீர்த்தத்துக்காக கேட்டிருக்கான். அடே அது இல்லாமல் போச்சுடா கவலைப்பட்டாங்க. அப்போ ஒரு உயிர் உள்ள இருந்து மண்ணுக்குள்ளாவாக அது என்ன ஆகுது? இந்த ஒரு குடங்கு மாதிரியா உள்ள ஒரு ஆமையோ ஒரு தேரையோ ஒன்று இருந்தால், கல்லினுள் தேரைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கல்லுக்குள்ளே எப்படி தேரை உயிரோடு இருக்கு அப்படின்னா, அந்த கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் புல்லுணவே தந்து போஷிக்கும் நாதன் அல்லவா அவங்க. ஆகையினால அந்த கல்லுக்குள்ள தேரை எப்படி இருக்கோ அதை போலவே இந்த மண்ணுக்குள்ள கொண்டு நாம் வைத்தாலும் அப்பவும் இதற்கான அந்த தேவ உணவு வந்து கொண்டே இருக்கு. அது அங்கே அவர்கள் நாம் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம். நம்ம பரிசுத்த ஜீவப்பிரயாணத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, ஜீவ வித்து சிதறி போகும் மற்றவர்களுக்கெல்லாம், மெய் அறியாதவர்களுக்கு அடையாளம் என்னன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வித்தானது சிதறி அது கசப்பு ஜலமாக படுநாத்தம், அதுதான் புனநாத்தம்னு சொல்கிறது, அதாக வெளியாயிரும். அது மற்றவர்களுக்கு. நம்ம உடல் இப்போ நாம் இந்த மெய்யை அறிந்து மெய் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கனால நமக்கு என்ன கிடைக்குது லாபம் அப்படின்னா, அந்த உடலில் அந்த உயிர் தான் போய் அடக்கம் ஆகிறது. எங்கே அது அந்த எல்லையோ அந்த எல்லை அந்த தானத்தில் போய் தான் போய் அடக்கம் ஆயிடுது. அப்போது அது இந்த தேகம் முழுவதையும் வியாபித்து நின்று அந்த மண்ணுக்குள்ளே போட்ட உடனே, நாம் மண்ணை நிறையா தானே போடுறோம், மேலே தானே போடுறோம், துணியை போடுறோம், மேலே போடுறோம். போட்டாலும் அந்த மண்ணானது அப்படியே ஒரு குகை போல ஜீவ குகை, அந்த ஜீவ குகை உண்டாகி அந்த உடல் அப்படியே இருக்கு. இருந்தால் அந்த தேவ வருஷிப்பாகிய அது தான் இதுக்கு முன்னே கேட்டிருக்குமே, தெய்வத்தை பற்றி தான் நினைச்சிருக்குமே, அந்த செயல்கள் எல்லாம் அதுக்கு தக்கபடி அதற்கு உணவு அங்கு ஊட்டப்பெறும். அந்த தேவ உணவு என்பது செவி உணவு தான். உணவில் கண் பார்க்கறதுக்காக, மூக்கு நுகர்றதுக்காக, செவி கேட்கறதுக்காகத்தானே. அந்த காது கேட்கிறது. தெய்வ வணக்கங்க நாம் பண்ணுறோம் இல்லை, இது அவர்களுக்கெல்லாம் அங்கே வழக்கமாக இருக்கிறதுல கேட்கும். எங்கே நடந்தாலும் தெய்வ வணக்கம், நம்ம தெய்வத்தை பற்றிய வணக்கம் எங்கே நடந்தாலும் அவர்களுக்கு அந்த வணக்கத்தில் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் சதா அதே எண்ணத்தில் ஒரே, நமக்கு 1000 எண்ணம் இருக்கும். எவ்வளவுதான் ஒரு மனதை ஆக்கி வச்சாலும் கூட எதையோ எண்ணிக்கிட்டு தான் இருப்போம். முன் இருந்தது பின்னால் வர்றது, இது வேணும் இது வேண்டாம் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். இது ஒரே எண்ணமாக தெய்வ நினைவாக போய் படிஞ்சிருது.